ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கீஸ் இங்கிலீஷ் வீட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸிங்க. பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாரும் இங்கிலீஷில் சூப்பராக கற்றுக்கிட்டு அழகாக பேசலாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளாக கற்றுத்தரதான் நம்ம சேனல் இருக்குங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ், சிம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி சூப்பராக பேசலாம் கற்றுக்கலான்னு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. இப்போது டோன்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி தான் நாம் ஒரு 30 சிம்பிள் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இதை செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத, இப்படி நடந்துக்காத, இப்படி நாம் நிறைய வேர்ட்ஸ் தமிழில் சென்டென்சஸாக சொல்லுவோம். அதை எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 30 சிம்பிள் சென்டென்சஸ். யூசேஜ் ஆஃப் டோன்ட். ஃபஸ்ட் ஒன், வருத்தப்படாதே. வருத்தப்படாதே நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, வருத்தமாக உட்காந்துருந்தா இதுக்கெல்லாம் போய் ஏன்ப்பா வருத்தப்படுற அப்படின்னு. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஃபீல். டோன்ட் ஃபீல். ரெண்டாவது, கவலைப்படாதே. கவலைப்படாதே. அதே மாதிரி டோன்ட் ஒரி. டோன்ட் ஒரி. பயப்படாதே. பயப்படாதே. அதுக்கு என்ன வரும்? டோன்ட் ஃபியர். டோன்ட் ஃபியர். திருடாதே. திருடாதே. டோன்ட் ஸ்டீல். டோன்ட் ஸ்டீல். கத்தாதே. கத்தாதே. அதுக்கு டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற, பேசுகிற, பழகிற சில சாதாரண வேர்ட்ஸ் தாங்க. அடுத்தது, கில்லாதே. டோன்ட் பிஞ்ச். கில்றதுக்கு இங்கிலீஷில் வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கில்லாதேக்கு டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச். அங்கே போகாதே. அங்கே போகாதே. அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் கோ தேர். டோன்ட் கோ தேர். அதை தொடாதே. அதை தொடாதே. டோன்ட் டச் இட். டோன்ட் டச் இட். சத்தம் போடாதே. சத்தம் போடாதே. நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, சத்தம் போடாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு. அதுக்கு டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். என்னங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஒரு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதே. இதை நம்ம நிறைய முறை சொல்லுவோம் இல்லைங்களா, நேரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, ஸோ அதை வீணாக்கக்கூடாது அதுக்கு அப்படின்னு. இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோன்னா டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். பொய் சொல்லாதே. பொய் சொல்லாதே. இதுக்கு எப்படிங்க சொல்லலாம்? டோன்ட் டெல் லை. டோன்ட் டெல் லை. குறை சொல்லாதே. குறை சொல்லாதே. இதை நம்ம நிறைய பார்ப்போங்க, மற்றவங்க மேலே நம்ம வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கிரிட்டிசைஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ். பின் வாங்காதே. பின் வாங்காதே. இப்போ ஒரு செயலை செய்ய தொடங்கணும்னா அதில் வந்து பின் வந்து வாங்காமல் முன்னோக்கி அதை வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பேக் டவுன். டோன்ட் பேக் டவுன். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ், சென்டென்சஸ் எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோ திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இங்கிலீஷ் நம்மளுக்கு ஈஸியாக லேர்ன் ஆகும். அந்த வேர்ட்ஸ், அந்த ஃப்ரேசஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்படி செய்யாதே. இப்படி செய்யாதே. டோன்ட் டூ லைக் திஸ். டோன்ட் டூ லைக் திஸ். இங்கே உட்காராதே. இங்கே உட்காராதே. இந்த இடத்துல உட்காரக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் சிட் ஹியர். டோன்ட் சிட் ஹியர். இங்கேனா ஹியர்னு சொல்லுவோம், அங்கேனா தேர்னு சொல்லுவோம். அதை மறந்து விடாதே. அதை மறந்து விடாதே.
டோன்ட் ஃபர்கெட் இட். டோன்ட் ஃபர்கெட் இட். அதிகமாக சாப்பிடாதே. அதிகமாக சாப்பிடாதே. இதுக்கு எப்படிங்க சொல்லலாம்? டோன்ட் ஈட். சாப்பிடாதே அப்படின்னா ஈட் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் ஈட் சொல்லுவோம். அதிகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ மச். டோன்ட் ஈட் டூ மச். டோன்ட் ஈட் டூ மச். குளிர்ந்த நீரை குடிக்காதே. குளிர்ந்த நீரை குடிக்காதே. இப்போ எல்லாருமே கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ குளிர்ச்சியான நீரை வந்து குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள்? டோன்ட் ட்ரிங்க் கோல்ட் வாட்டர். டோன்ட் ட்ரிங்க் கோல்ட் வாட்டர். என்னங்க ஈஸியாக இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வேர்ட்ஸ் தாங்க. அதை தான் வந்து நம்ம திருப்பி திருப்பி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, தாமதமாக தூங்காதே. இதை நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். தாமதமாக தூங்காதே. லேட்டாக வந்து தூங்குறீங்க, ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஸ்லீப் லேட். டோன்ட் ஸ்லீப் லேட். ஜன்னலை மூடாதே. ஜன்னலை மூடாதே. டோன்ட் க்ளோஸ் த விண்டோ. டோன்ட் க்ளோஸ் த விண்டோ. வெளியே போகாதே. வெளியே போகாதீங்க, குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை மழை வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு வெளியே போகாதே. அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கோ அவுட் சைட். டோன்ட் கோ அவுட் சைட். வெளியே விளையாடாதே. வெளியே விளையாடாதே. டோன்ட் ப்ளே அவுட் சைட். டோன்ட் ப்ளே அவுட் சைட். அப்படி பேசாதே. அப்படி பேசாதே. அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் லைக் தட். டோன்ட் டாக் லைக் தட். என்னங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? சரி, இப்போ சில சென்டென்சஸ் எல்லாம் நம்மளை பற்றி சொல்கிறத பார்க்கலாம். என்னை கூப்பிடாதே. என்னை கூப்பிடாதே. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கால் மீ. டோன்ட் கால் மீ. இந்த இடத்துல நம்ம என்னை அப்படின்றதுனால நம்ம மீன் சொல்கிறோம். இப்போது இதை நம்ம வந்து அவனை கூப்பிடாதே அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன மாற்றுவோம்? டோன்ட் கால் ஹிம். டோன்ட் கால் ஹிம். அதே மாதிரி ஒரு கேர்ளை அவளின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அவளை கூப்பிடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கால் ஹர். டோன்ட் கால் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அவர்களை கூப்பிடாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் கால் தெம். டோன்ட் கால் தெம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வேர்ட்ஸ் மாற்றி போட்டு கூட இந்த சென்டென்சஸில் நம்ம வந்து வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்மளால் பேச முடியுங்க. அடுத்து பார்க்கலாம். என்னை தொடாதே. என்னை தொடாதே. டோன்ட் டச் மீ. டோன்ட் டச் மீ. என்னை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு செய்யாதே. இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க பாருங்கள் பார்க்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எனக்காக காத்திருக்காதே. எனக்காக காத்திருக்காதே. எனக்காக ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வந்து காத்துட்ருக்க வேணாம், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் வெயிட் ஃபார் மீ. டோன்ட் வெயிட் ஃபார் மீ. அடுத்து என்னை தள்ளாதே. என்னை தள்ளாதே. அதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம்? டோன்ட் புஷ் மீ. டோன்ட் புஷ் மீ. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இப்போது ஒரு சில சென்டென்ஸ் தான் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. என்னை விட்டு விடாதே. என்னை விட்டு விடாதே. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் டோன்ட் லீவ் மீ. டோன்ட் லீவ் மீ. என்னை மறக்காதே. என்னை மறக்காதே. டோன்ட் ஃபர்கெட் மீ. டோன்ட் ஃபர்கெட் மீ. இப்போது நம்ம டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட கொஷின்ஸ் இல்லை இது இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி எங்களுக்கு வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இப்போது உங்களுக்கான ஒரு சென்டென்சஸ். என் ஃபோனை தொடாதே. அலைபேசி அப்படின்வாங்க.
நம்மளுக்கு எல்லாருமே புரிகிற மாதிரி என் ஃபோனை தொடாதே இதுக்கு எப்படி இங்கிலீஷில் வரும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனல்ஸில் வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் சர்ச் பண்ணவே வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எளிமையான சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது இங்கிலீஷ் ரொம்ப சுலபமாகவே பேசலாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். See you soon. Thank you.